ஸ்டாலினை டச் பண்ண முடியாதா? 2026 தேர்தலில் கருத்து கணிப்பு வெளியீடு. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தான் நடிகர் விஜயின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் என்பது எந்த வகையிலும் செயல்பட போகிறது என்பது மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவும் அரசியல் வட்டாரங்கள் தீவிரமாக பேசப்படுகிறது. அதாவது இதே சமயம் அந்த கட்சியானது கண்டிப்பாக அதிமுக அல்லதோ பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு லாபமாகும். ஆனால் தனித்து போட்டியிட்டால் திமுக சிக்கலாகவும் இருக்கும் என உளவுத்துறையும் மாநில அரசுக்கு மூலம் அனுப்பப்பட்டுள்ள செய்திகள் வெளிவந்தது. அதாவது நடிகர் விஜயானது தனது தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய பின்னர் தான் மாநிலம் முழுவதுமே கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணியில் இறங்கினார். 120 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு 60,000க்கும் மேற்பட்ட ஓட்டுச்சாவடிக்கான பூத் கமிட்டிகள் எல்லாம் அமைக்கப்பட்டது. அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் 2 மாவட்டங்கள் சென்று மக்கள் சந்திப்பு என்பதும் தொண்டர்கள் சந்திப்பு நடத்தி கட்சி அமைப்பை விரிவுபடுத்த முயற்சியில் தான் விஜய் அவர்கள் தொடங்கினார். ஆனால் கரூரில் நடந்த ஒரு பிரவாக நிகழ்வு என்பது ஒரு நெரிசலால் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவையே ஒரு உலுக்கி போட்டிய சம்பவமாகத்தான் இதை பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமன்றி அதில் தான் அரசியல் பயணத்திற்கு அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்துகிறதா. அந்த சமயத்தில் தான் அவர் மீளாத நிலையில் இருந்தபொழுது விஜய் இதுவரை பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் நேரில் சந்திக்காதது கட்சி தொண்டர்களே ஒரு ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியது. இதனால் தான் அவர் கட்சியில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை விட்ட கட்சி வட்டாரங்கள் கூறுகிறதா. இந்த சூழ்நிலையில் கூட சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட விஜயும் தங்கள் கூட்டணிக்குள் இழுக்க அதிமுக மற்றும் பாஜக எல்லாம் அதற்கான பேச்சுவார்த்தை எல்லாம் விஜயிடம் பேசப்பட்டு வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது இரு கட்சிகளும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் தமாக தலைவர்கள் வாசன் உள்ளிட்டோர்கள் எல்லாம் தாவேகா தரப்பினுடன் ரகசியமான பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி வருவதாக தகவல் வெளியாகிய நிலையில்தான் தாவேகா எந்த கட்சியுடன் இணைந்தால் கண்டிப்பாக அதனால் யாருக்கு லாபம் என்பதும் யாருக்கு இழப்பு என்பதும் உளவுத்துறை மேற்கொண்ட ரகசிய கருத்து கணிப்பில் வெளிப்படையில் அறிக்கை ஒன்றை அறிவிக்கப்பட்டதா. அதாவது அதன்படி கண்டிப்பாக தாவேகா தனித்து போட்டியிட்டால் 10% மேல் ஓட்டுகளை பெற வாய்ப்புள்ளதாகும். அதில் இளைஞர்கள், இளம்பெண்கள், திமுக மற்றும் அதிமுக இரண்டிற்கும் விருப்பமில்லாத வாக்காளர்கள் இருப்பார்கள் என்று அந்த கருத்து கணிப்பில் கூறப்படுகிறதா. மேலும் சிறுபான்மை சமூகங்கள் கூட ஓட்டுகள் மற்றும் பட்டியலின மக்களின் ஓட்டுகளும் கூட கணிசமான அளவில் விஜய்க்கு அதிகமாக செல்லக்கூடும் என்றும் திமுகவுக்கு அது ஒரு சவாலாக மாறும். ஆனால் தாவேகா அதிமுக அல்லது பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் சிறுபான்மை ஓட்டுகள் மீண்டும் திமுக கூட்டணிக்கே திரும்பும் என்பதால் அதிமுகவுக்கு சாதகமாக அமையும் என அறிக்கை அறிவிக்கப்பட்டதாம். அதாவது அதற்கேற்பான போது தாவேகா, காங்கிரஸ் மற்றும் விசிக போன்ற கட்சிகளுடன் இணைந்து 3ஆம் நிலை உருவாக்கினால் திமுக கூட்டணி ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்ற அளவில் அறிக்கை எச்சரிக்கப்பட்டது. தற்போது இந்த உளவுத்துறை அறிக்கை என்னவென்றால் கண்டிப்பாக திமுக தலைமையில் கவனமாக ஆய்வு செய்து வருவதாகும். அதன்படி தேர்தல் சந்திரங்கள் திட்டமிடுக என்பதும் தகவல் எல்லாம் வெளியிடப்பட்டது. அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் கண்டிப்பாக தாவேகா கட்சியானது யாருடன் கூட்டணி என்பதில் கண்டிப்பாக மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது.